ஆமாம்மா, பேச வேற கற்றுக்கிட்டல. வரட்டும் உங்க ஆத்தா. இங்கே பாருங்கம்மா, பிள்ளைகிட்ட எதுக்கு இப்படி அதட்டி பேசுறியா? அவன் மனசை போயிட்டு போயிட மாட்டானா? என்னடா நம்ம அம்மாச்சி இப்படி நம்மள்ட்ட பேசுறாளே என்னது நினைக்க மாட்டானா? இப்படியெல்லாம் எடுத்த ஒருத்தன் பிள்ளைகிட்டலாம் பேசாதியம்மா. ஏ மல்லிகா, எனக்கு தெரியும் என் பேரண்ட்ட எப்படி பேசணும், சிரிச்சு பேசணுமா சிரிக்காம பேசணுமான்னு எனக்கு தெரியும் மல்லிகா. உன் வேலையை பாரு சரியா? ஏன் வேலையை பாரா? கடவுளே, கோவப்பட்டு பிள்ளைகிட்ட பேசாதே, ஒரு மாதிரி கஷ்டப்படுவான்னு சொன்னது ஒரு தப்பா? இதுக்கு என் மேலே இப்படி சலைச்சுக்கிறியா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இவன் யாரு? ஏன் கொழுந்துனா பையன் என் வீட்டுக்கு வர்றதும் என் கிட்ட இருக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாதா? என்கிட்ட இருக்கக்கூடாதா? ஆ, என்கிட்ட வாரதுனாலையும் என்கிட்ட இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம், எங்களுக்குள்ள அப்படி இப்படி. உங்களுக்கு என்ன? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஆ, உங்களுக்கு இதில் என்ன பிடிக்கலன்னு கேட்கேன். ஏம்மா இங்கே பாரு, உன்கிட்ட பேசுறதுக்காக நான் வரல சரியா? என்னடா புதுசா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு பிள்ளை இங்கே இருக்கானே, இங்கே விட்டுட்டு போயிருக்காளேன்னு எனக்கு கேள்வி. நீங்கள் பேசிட்டீங்களா சேர்ந்துட்டீங்களான்னு எனக்கு என்ன தெரியும்? ஓவராக பேசுகிற. பிள்ளை நீ தான் பார்த்துக்கிட்ட, நான் இல்லைன்னு சொல்லலை. உன்னை நம்பி தான் இங்கே வந்தா, நல்லாவே கவனிச்சிட்ட. உன் பிள்ளை மாதிரி, உன் தம்பி மாதிரி, உன் தங்கச்சி மாதிரி நல்லா கவனிச்சிட்ட. அதெல்லாம் நான் குறையே சொல்லலை. இங்கே வந்து இருக்கானே என்னன்னு தான் நான் கேட்குறதுக்கு வாரேன். அதுக்கு இங்கே இருக்கக்கூடாதா, என் வீட்டுக்கு வரக்கூடாதா, நாங்கள் பேசக்கூடாதான்னு வாட்டுக்கு பேசுகிற. ஆ, வரட்டும் இருக்கட்டும் பேசட்டும், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு சரியா? எம்மா என்ன மல்லிகாக்கா, என்ன சத்தம்? வா அருவி. என்ன மாமா, எங்க அம்மாக்கு என்னவா? அம்மா என்னடா தங்கம்? மம்மம் சாப்பிட்டியா? பெரியமாட்ட கையில வச்சிருக்காவ, ஊட்டி விட்டாவளா? இல்லம்மா, மணி இப்பதான் 1 ஆகுது. இப்பதான் எடுத்துட்டு வாரேன். 1 மணிக்கு மேல தானே பிள்ளைக்கு ஊட்டி விடுவ? ஆமாக்கா, 2 கூட ஆயிடும். சரி சரி மா, என்னன்னு கேட்குறேன் அமைதியா நிக்கிறா. என்ன கோவம்? என்னடா எலியும் பூனையுமா அடிச்சுட்டு கிடந்தாளுவ? இனி வாழ்க்கையில பேசவே மாட்டேன், இந்த மல்லிகாக்கா கூட மூஞ்சியில முழிக்கவே மாட்டேன், அவையெல்லாம் எனக்கு சொந்தமும் இல்லை, அவை எனக்கு பேண்டவே வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னவ இன்னைக்கு என்னடான்னா எல்லாம் ஒன்று மண்ணா பேச்சுவார்த்தையுமா இருக்காவ. பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்கா. என்ன கதைன்னு யோசனையில் இருக்கியாக்கா? ஆ சொல்லு, என்ன கதைன்னு யோசனையில் இருக்கியா? இங்கே இருட்டி, ஏன் விட்டு மாவோ நீ சரியா? ஓவரா பேசாதுன்னு. ஆமாம் உண்மைதான், அப்படி தான் யோசனையில் இருக்கேன். தெரியும், உன் கோவத்தை பார்த்தாலே, உன் மூஞ்சியை பார்த்தாலே, உன் மொழியை பார்த்தாலே தெரியுது உன் நினப்பு இதுதான்னு. இப்போ என்ன, பேசக்கூடாதா சேரக்கூடாதா? நாங்கள் எத்தனை நாளைக்கு பேசாமல் இருக்க சேராமல் இருக்க? ஆ, இப்படியே இருந்து என்னத்துக்கு? அதனால தான். சரி, பேசாமையே இருந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லு நீயே, என்ன பண்ண போகிறோம்? ஏண்டி எப்பவும் எங்காவது போனால் வந்த அப்படின்னா குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட தானே விட்டுட்டு போவேன். எம்மா பிள்ளைய பார்த்துக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன சொல்வேன்? என்கிட்ட கொண்டு வந்து விடுவேன், பார்த்துக்க சொல்வேன், விட்டுட்டு போவேன். இன்னைக்கு என்னடானா என்கிட்ட கொண்டு வந்து விடாமல் இந்த மளிகா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கா. அதான் என்னால் தாங்கிக்கிற முடியலை, அதான் வந்தேன். பிள்ளை என்ன இங்கே இருக்கானே, இங்கே போயிட்டேன்னு நீங்கள் பேசிக்கிட்டது வச்சுட்டதெல்லாம் எனக்கு என்ன, இதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ பேசிக்க பேசாமல் போ, நான் வரேன். போ, யாருக்கு என்ன? பேங்கில் என்ன கூட்டம்க்கா, கூட்டம் தாங்களை பார்த்துக்கிடுங்க. ஆமாம் ஏக்கா, வீட்டில் நான் அவனுக்கு காலையிலே பருப்பு சாதம் செஞ்சு தான் வச்சுட்டு கிளம்புனே, பார்த்துக்கிடுங்க. நான் அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் சாப்பாடை ஊட்டிக்கிறேன்க்கா. கொண்டாங்க நல்லா பூவா. அம்மா எதுவும் ரொம்ப சத்தம் போட்டுருச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருவி. ஆமா சித்தி, அப்பா சும்மா சொல்றாரு சொல்லக்கூடாதுன்ட்டு ரொம்பவே சத்தம் போட்டு விட்டாங்க அம்மாவை. பாவமாக இருந்துச்சு அம்மாவை பார்க்கும்போது. இதுக்கு என்ன சித்தி பண்ணுறது? தம்பி எங்கள் வீட்டில் விட்டது அவங்களுக்கு பொறுக்கலை, பிடிக்கல. எப்படி விடலாம் எப்படி விடலான்னு ஒரே இது. நான் எங்கேயோ விடுறேன், தெரியாத வீட்டில் யாரோ வீட்டில் விட்டுட்டு போகிறேன். ஏன் மாமா அக்கா அவங்க வீட்டில் விடுறதுல என்ன இருக்குது? இதுக்கு என்னதான் வந்துச்சோ தெரியல. எங்கேயோ விட்டு போகிறான்னு நினைக்காம வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வருது. ஏக்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாரியா? இல்லைம்மா, நம்ம அம்மா பேசினா பேசிட்டு போகுது,
நான் என்ன நினைக்க சாப்பாடு போட்டு வந்துட்டேம்மா. இதுவும் பருப்பு சாதம் தான். பிள்ளைக்கு ஊட்டி விடுவா. லேட் ஆகுதுக்கா. அவர் வேற முதவே வீட்டுக்கு வந்துட்டாராம். எங்கன்னு பசிக்குதுன்னு சாப்பிட்டு கிளம்பணுன்னாரு. அதனால நான் தூக்கிட்டு போகிறேன். அங்கே நான் ஊட்டிக்கிறேன்க்கா, பரவாயில்ல. சித்தி, அவன் முதவே பசிக்குதுன்னு நான் அப்படியே சொன்னா. அதான் போட்டு வந்தேன். அம்மா வரவும் இங்கே பேசிட்டே நின்றுட்டேன். ஏம்மா போட்டு வந்து கையில் வச்சிட்டு இருக்கேன், பிள்ளைக்கு ஊட்டி விடாம. நீ போ, நான் பவியை தூக்கி வர சொல்லவா? அப்படியா பவி, தம்பி தூக்கிட்டும் தந்துடுறியா? சரிங்க சித்தி, நான் தூக்கிட்டும் தரேன், நீங்கள் போங்க. அப்போ சரி, அக்கா கூட வரியாம்மா? ஓகேம்மா. நல்லா பேசுறான் புள்ள. ஓகேலாம் சொல்ல கத்துக்கிட்டான் பாரு. அவன் இதை விட சூப்பராகவே பேசுவாமாம்மா. இது என்ன? சரி பவி, பத்திரமா தூக்கிட்டு வந்துரு. ஓரமாகவே வா ரோட்ல. நான் வரேன் சித்தி. அதெல்லாம் அவள் அழகு போல் தூக்கிட்டு வருவா மாறிவி. நீ போ. ஓகேக்கா. போயிட்டு நான் அவருக்கு சாப்பாடு போடுறேன். ஏம்மா, அவன் சாப்பாடை முதர்ந்து உத்து பார்த்துட்டே அடக்காமத்துக்க. நீ கொடுக்காம அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு திரியிற. அவன் முழிச்சிட்டு இருக்கான் பாவம். அப்படியா? ஐயோ, இந்த ஊட்டி விடுறம்மா. சரி விடு மல்லிகா, நீங்க பேசினது அவங்களுக்கு பிடிக்கல. இல்லைன்னா ஏன் இப்படி பேச போறாங்க? என்னடா அது, இப்படியெல்லாம் சண்டை அடிச்சுட்டு கிடந்தாவளே, இப்போ எல்லாம் நல்லா இப்படி பேசிக்கிறவளே எப்படியா இருக்கும்னு ஒரு சந்தேகம். அதை ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. இன்னும் முல்ல இன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, அதுக்கு மேலே. ஆமாங்கங்கிறேன். அடியாத்தி பவி, மறந்தே போயிட்டான்டி. நம்ம ஊர் செல்வி இருக்கால்ல, வடக்கி தெருல, அவளுக்கு தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாடி. மணி 1 ஆகி போச்சா. எட்டி 2 மணி போல் வர சொல்லியிருக்கிறா. சுத்தரை யாவும் இல்லை. பவி, தம்பிக்கு இதை ஊட்டி விட்டுறியா? ஊட்டி விடு. ஏங்க, அவன் சாப்பிட்றானான்னு பார்த்துக்கிடுங்க. ஊட்டி விட்டு சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றானான்னு பாரு. இல்லைன்னா சித்திகிட்ட கொண்டு போய் கொடுத்து இவ்வளோதான் சாப்பிட்டான்னு சொல்லிடு. ஏன்னா சித்தி இங்கே சாப்பிட்டான்னு அவள் இருப்பா, அவளும் ஊட்டி விடாமல் போயிடுவா. அதுக்கு தான் சொல்கிறேன். சரிம்மா கொடு. ஆமாம், இங்கே சாப்பிட்டானா அவங்க இருப்பாங்க, பாவம் பசியில் கிடப்பான் பிள்ளை. நான் முடிஞ்ச அளவுக்கு ஊட்டி விட்டுறேன். ஒருவேளை சாப்பிட்டானா சித்திட்ட சாப்பிட்டான் சித்தின்னு சொல்லிடுறேன். சித்திக்கு சொல்லாமையா இருந்திருப்பாக, என்னான்னு தெரியலையே. சித்திகிட்ட சொன்னாவளா என்னான்னு. சரி, நான் எதுக்கும் ஒரு இதை கேட்டுக்கிறேன். நான் போய் டக்குன்னு கிளம்பி போகணும். ஆமாம். சரி மல்லிகா, எவ்வளோ காசு வச்சு கொடுக்குற? எவ்வளோங்க வச்சு கொடுக்க? இப்போல்லாம் 200ரூவாலாம் இதாகி போச்சு. 300ரூவா எடுத்தால் 500 தாங்க எல்லாம் வச்சு கொடுக்குறது. அப்புறம் நம்ம மட்டும் என்னத்தை குறைச்சலாக வச்சு கொடுக்குறோம்? 500 வச்சு கொடுக்கவா? 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம். நாளை பின்ன நம்ம வீட்டில் விசேஷங்க வராதா? ஆமாம் ஆமாம், நீ 500 வச்சு கொடு. இனிமே எல்லாருக்கும் பார்த்து நிதானமாக செய்யணும் செல்வி. ஆமாம், நம்மளும் தேவையாக வச்சு வாங்கணும்ல. சரிங்க, இன்னம்மா பவி புடி, நான் ஓடுறேன். சரிம்மா, நல்ல சேலையாக கட்டிட்டு போ. நல்ல சேலை என்ன சேலை இருக்கிறத தான் கட்டிக்கிட்டு போகணும். உங்கள் பெரியம்மாலும் தான் வரும் சொல்லியிருப்பாவ, சொல்லாமல் இருப்பாக. சரிடி, இந்தா. ஏலா குட்டி பையன், உங்கள் பெரியம்மாவோட டியூட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒழுங்காக என்கிட்ட சமத்த சாப்பாடை வாங்கிக்கூடா. வேணாங்க நான் சொன்னேன், அடிதான் வாங்கிடுவேன். இந்தா. இங்கே முல்லை, எங்கே கிளம்பிட்ட? இது என்னம்மா கழுத்தோட கழுத்தா என்னமோ மினுக்குது. இது எப்போ எடுத்த? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எதை எப்போ எடுக்கிற, என்ன பண்ணுறேன்னு தெரியாமலே எம்புட்டு காசு தான் வட்டிக்கு விட்டு வச்சிருக்கியோ அதுவும் தெரியல. ஒன்றும் நம்மக்கிட்ட விவரமும் சொல்கிறதில்ல, ஒரு நியூஸும் சொல்கிறதில்ல. அது எப்போ எடுத்த? இந்த ஆரம் தான் என்கிட்ட காமிச்ச, இதை காமிக்கல. அதை காமிக்கல. ஆமாம், காமிச்சா எங்கே நல்லா இருக்கு, நம்ம பொண்ணாட்டி எடுத்திருக்காளேன்னு பெருமையாப்படுறீங்க. ஆமாம், திட்டுறது. அதையும் எடுக்கிற இதையும் எடுக்கிற அப்படின்னு எப்போ பார்த்தாலும் என்ன திட்டுறது. அப்புறம் எங்கிட்ட நான் உங்ககிட்ட காமிக்க. ஆ சரி சரி, அதை விடு. இப்போ எங்கே கிளம்பிட்ட இதெல்லாம் போட்டுக்கிட்டு? எங்கே, யார் வீட்டு கல்யாணமா? உங்கள் சொந்தக்கார வீட்டில்? அதானே, உங்கள் சொந்தக்கார வீட்டுனா என்கிட்ட சொல்ல மாட்டியே, நீயா கிளம்பி போயிடுவியே? இல்லைங்க, வடக்கு தெரு செல்வி அவளுக்கு தண்ணி ஊத்துறாவ வர சொல்லியிருந்தா. ஆமாம், பொம்பளை சமாச்சாரத்துக்கு நான் தானே போக முடியும், உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதான். இங்கன இருக்க வடக்கு தெருக்கா? இங்கன இருக்கே அடுத்த தெரு. என்னன்னாக்கா நான் ஏண்டிமா சொல்றிய? அடுத்த தெரு வடக்கு தெருதேன் செல்வி மவளுக்கு. ஏன் இப்போ என்ன? ஏண்டி அதுக்காடி இம்புட்டு அள்ளி போட்டுக்கிட்டு போற? அடுத்த தெருங்கண்ணா ஒரு 10 அடி வச்சா போயிடலாம் அடுத்த தெருவுக்கு. அதுக்கே இம்புட்டு அளப்புற? இந்த
உள்ள சேலையை கட்டிக்கிட்டு போயிட்டு வருவாள் பார்த்தா அள்ளி போட்டுக்கிட்டு உனக்கிட்ட தான் இருக்குன்னு நினப்பாக்கும். ஆ, நம்ம எங்கே போகிறோம் வரோம், இதுக்கு கூட இருக்கிறத போட்டு போகாம சும்மா வெறுங்கலத்தோட போக சொல்கிறீங்களா? அக்கா நீங்களுமா செல்வி வீட்டுக்கு வரீங்க? ஆமாம் மல்லிகா, என் கொழுந்தியாவை பாரு எவ்வளோ வச்சிருக்கு கழுத்தில் காதில் போடுறதெல்லாம். ஆனால் ஒன்று போட்டிருக்கான்னு பார்த்து திருந்து முல்ல. எப்போ பாரு எனக்குனே வம்புக்கு வந்து வர்றா. இவன் அம்புட்டையும் பூட்டி பத்திரம் பண்ணி வச்சுக்குவா. 2 மாவுளுக்கு இருக்கணும்னு நான் எதுக்காக பத்திரம் பண்ணணும்? என் அம்மாமா இங்கே இருக்க வடக்கு தெருக்கு போகிறதுக்கு நகை நட்டு அதனால தான் நான் எதுவும் போடலை. மணி வேற ஆயிட்டுக்கா, போலாமா? இவ என்னைக்கு திருந்த மாட்டா. நீ எப்படி சொல்ற? இவளுக்கு இருக்க திமிரை பத்தியா மல்லிகா? திமிர் பிடிச்சவ அள்ளி மாட்டிட்டு போறத இவள்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாத்துட்டையும் காட்டணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த அநியாயம். ஏ போகிறதுனா நீ போடி, நான் வருவோம்ல. எனக்கு வந்து யாக்கும் பார்க்க பிடிக்கிறது இல்லைக்கா. வீட்டுக்கு பாரு, குடும்பத்தோட எப்படி சேர்ந்து போகிறாளுன்னு. நான் மட்டும் தனியாக போனால் என்னமோ அது நினைப்பாளுவல்ல. நீங்கள் முன்னைக்கு போனீங்கன்னா நான் பின்னாடியே வருவேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு தான் வந்தேன். சரி நான் முன்னைக்கு போவா. 1000 தான் இருந்தாலும் அக்கா மூத்தவிய குடும்பத்துக்கு மூத்த மருமவ. நீங்கள் முன்னைக்கு போனீங்கன்னா நட்டில் வரவில்ல. அருவி வாரால என்ன நான் கேட்க கூட இல்லை. நீ தான் அவகிட்ட பேச மாட்டியே. பேசாட்டியே நல்லது கெட்டதுக்கு போகிறப்ப சாட மாடையாவது வாரியாடி பொரியாடின்னு கேட்கறது இல்லையா? அதுக்கு தான்க்கா. மல்லிகாவை பார்த்து திருந்திரி முல்ல எப்படி பேசுது பாரு, மூஞ்சிய பாரு. சரி மல்லிகா, போயிட்டு வாங்க. ஆமாம்மா, அக்காவை பார்த்து திட்டுறியா? அவளுக்கு போடுறதெல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால போடுறாவ. எனக்கு அந்தளவுக்கு அதில் நகை நட்டில் விருப்பம் இல்லை, அதனால அதிகம் நான் போட மாட்டேன். இதுக்கு போயெல்லாம் அக்காவை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பியா? வாங்கக்கா நம்ம போவோம். மாமாக்கு என்ன வேலை? எதுவுமே போடலை. சே, ஏன்டா போட்டோன்னு இருக்கு. பொண்டாட்டிக்கு போட்டால் புருஷங்கள்லாம் ரசித்து பார்ப்பாங்கன்னு பேர். ஆனால் என் வீட்டில் ஒன்று இருக்கே அப்பா, நான் எதுவும் போட்டக்கூடாது. உடனே அதுக்கு பிடிக்காம போயிடும். நான் என்னத்துக்கு தான் இதெல்லாம் போட்டேன்னு தெரில. முதல்ல கழட்டு வீசிட்டு வந்துடுறேன். உடனே அப்படியே கோவம் பொத்துட்டு வந்துடும். வாட்டி என்னமோ பண்ணு.